Hi all. Today we are going to see fractures. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸில் நம்ம ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஃப்ராக்சர்ஸ் தான். ஸோ ஃப்ராக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ராக்சர் இஸ் அ பிரேக் இன் தி கண்டினியூட்டி ஆஃப் தி போன். ஒரு போனோட கண்டினியூட்டியில் வந்து பிரேக் ஆகுறது. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போனோட கண்டினியூட்டி வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இமேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஹியர் த போன் இஸ் broken. ஸோ இந்த மாதிரியும் ஃப்ராக்சர்ஸ் இருக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து என்டையர் போனில் வந்து ஃப்ராக்சர் நடக்கிறது, இல்லை இந்த மாதிரி கிராக் மாதிரியான ஃப்ராக்சர்ஸ்மே வந்து இருக்கலாம். ஸோ போத் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் ஃப்ராக்சர்ஸ் பிகாஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போனோட கண்டினியூட்டி வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஃப்ராக்சர் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். இட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் etiology, the relationship of the fracture with external environment, the displacement of the fracture and the pattern of fracture. ஸோ ஃப்ராக்சரை வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் etiology, என்ன ரீசன்னால வந்து ஃப்ராக்சர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற etiology வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட இதுக்கு கான்டாக்ட் இருக்கா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட கான்டாக்ட் இருந்தது போனுக்கு அப்படின்னா அதை ஓப்பன் ஃப்ராக்சர், அப்படி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட கான்டாக்ட் இல்லைன்னா அதை க்ளோஸ்டு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவோம். தேர்ட் திங் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாவது ஆயிருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நகர்ந்துருக்கா. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு பட் மூவ் ஆகல, அது சேம் அதே அலைன்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிராக் நம்ம சரி பண்ண மட்டும் போதும். பட் சம் கேஸ்ல போன் வந்து ரைட் ஆர் லெஃப்ட் என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கலாம். ஸோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் ஃப்ராக்சர், என்ன மாதிரியான பேட்டர்ன், டிரான்ஸ்வர்ஸா, ஆப்ளிக்கா, இல்லை வந்து ஸ்பைரலா, ஸோ இதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ராக்சர்ஸோட கிளாசிஃபிகேஷன் எதாவது பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் etiology, செகண்டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட கான்டாக்ட் இருக்கா இல்லையா, தேர்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், நாலாவது வந்து பேட்டர்ன். ஸோ இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஃப்ராக்சர்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஃப்ராக்சர்ஸோட டைப்ஸ். ஸோ கம்மிங் டு தி கிளாசிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் etiologyன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 காசஸ் தான் ரொம்ப முக்கியமானது ஃப்ராக்சருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ட்ராமா, ஏன்னா ட்ராமானால தான் நிறைய கேசஸ் நமக்கு ஃப்ராக்சரில் வருவாங்க. செகண்ட் திங் வந்து பேத்தாலஜிக், ஏதாவது டிசீஸ்னால வரக்கூடிய ஃப்ராக்சர். அண்ட் தேர்ட் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது 3 தான் வந்து நம்ம etiologyயில் பார்க்க போகிற கிளாசிஃபிகேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் etiologyயில் ஃபர்ஸ்ட் வந்து ட்ராமாட்டிக் ஃப்ராக்சர் பார்ப்போம். எ ஃப்ராக்சர் சஸ்டெயின்டு டியூ டு ட்ராமா இஸ் கால்ட் ட்ராமாட்டிக் ஃப்ராக்சர். ஸோ ட்ராமானால வரக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் எல்லாமே ட்ராமாட்டிக் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஃப்ராக்சர்ஸ் வந்து நம்ம டே டு டே ப்ராக்டிஸில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ட்ராமாட்டிக் ஃப்ராக்சராக தான் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸசிவ் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸாக அவங்க கீழே விழறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போன் வந்து ஃப்ராக்சர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபால், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், ஃபைட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் ஃப்ராக்சர் கேஸ் நம்ம கிட்ட வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கம்மிங் டு தி செகண்ட், pathologic fracture. Pathologic fracture அப்படிங்கிறது a fracture through a bone which has been made weak by some underlying disease. ஸோ ஏதோ ஒரு டிசீஸ்னால போன் வந்து வீக்காக இருக்குது, அது வீக்காக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா pathological fracture அப்படின்னு சொல்கிறோம். ஸோ pathologyனாலே we know it is a disease condition. ஸோ ஒரு டிசீஸ்னால வரது தான் pathologic fracture. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா a fracture through a bone weakened by metastasis, கேன்சர், கார்சினோமா கண்டிஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது. ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா போன் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ ஈஸியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம pathologic fracture அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப். இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக் ரெப்பிட்டேட்டிவ் இன்ஜுரி, ஸ்ட்ரெஸ்னால வந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இதில் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில டைம் பேஷண்ட் வந்து பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் இது நமக்கு எக்ஸ்ரேல வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் கேசஸ் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நோட்டீஸ் பண்ணோம் பிகாஸ் இட் மே நாட் பி விசிபிள் ஆன் எக்ஸ்ரேஸ் பட் த பேஷண்ட் ஹாவ் பெயின். ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பத்தாலஜிக் ஃப்ராக்சருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பத்தாலஜிக் வந்து ஒரு டிசீஸ்னால வரக்கூடியது, பட் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்து க்ரானிக் ரிப்பிட்டேட்டிவ் இன்ஜூரினால வரக்கூடியது. ஒரு இடத்துல திரும்ப திரும்ப இன்ஜூரி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா வீக்கன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய போன் வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் படி பேஸ்ட் ஆன் etiologyயில் நமக்கு 3 சப்டைப்ஸ் இருக்குது: ட்ராமாட்டிக், பத்தாலஜிக் அண்ட் ஸ்ட்ரெஸ். காசஸ் ஆஃப் ஃப்ராக்சர் ஆர் etiology ஆஃப் ஃப்ராக்சர்னாலும் இந்த 3 விஷயங்கள் தான் வரும். இது ட்ராமா ஆர் pathological condition or due to stress. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். கம்மிங் டு தி செகண்ட்,
எதனால் ஃப்ராக்சர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட காண்டாக்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம எந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்போம். ஸோ இதில் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட காண்டாக்டில் இல்லை அப்படின்னா அதை க்ளோஸ்டு ஃப்ராக்சர் ஆர் சிம்பிள் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை காண்டாக்டில் இருந்தது அப்படின்னா ஓப்பன் ஃப்ராக்சர் ஆர் காம்பவுண்டு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 மார்க்ஸ்ல எல்லாமும் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓப்பன் ஃப்ராக்சர், காம்பவுண்ட் ஃப்ராக்சர், க்ளோஸ்டு, சிம்பிள் ஃப்ராக்சர். சிம்பிள் க்ளோஸ்டு ரெண்டுமே சேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் காம்பவுண்ட் வந்து சேம். எ ஃப்ராக்சர் நாட் கம்யூனிகேட்டிங் வித் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் such that the overlying skin and other soft tissues are intact is called closed fracture. ஸோ க்ளோஸ்டு ஃப்ராக்சரில் உள்ள போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு, பட் வெளியில் அதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூ ஸ்கின்னோ பிரேக் ஆகி வெளியில் நமக்கு அந்த பார்ட் தெரியல. பட் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் ஃப்ராக்சர் இன்சைட். ஸோ இது க்ளோஸ்டாக காம்பேக்டாக இருக்கிறதுனால இதை க்ளோஸ்டு ஃப்ராக்சர் ஆர் சிம்பிள் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஓப்பன் ஃப்ராக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், எ ஃப்ராக்சர் வித் போன் இன் தி ஓவர்லையிங் ஸ்கின் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் இதுவுமே வந்து பிரேக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ லீடிங் டு தி ஃப்ராக்சர் கம்யூனிகேட்டிங் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் ஓப்பன் ஃப்ராக்சர். ஸோ போன் மட்டும் பிரேக் ஆனது இல்லாமல் சரௌண்டிங் டிஷ்யூவும் பிரேக் ஆகி ஸ்கின்னும் பிரேக் ஆகி அந்த உடஞ்ச ஃப்ராக்மெண்ட் வந்து நமக்கு வெளியில் தெரியுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் காம்பவுண்ட் ஃப்ராக்சர் ஆர் ஓப்பன் ஃப்ராக்சர். ஸோ க்ளோஸ்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுத்தில் எது வந்து ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஃப்ராக்சர் ஆர் காம்பவுண்ட் ஃப்ராக்சர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் வந்து ஹெமரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கேஸில். அண்ட் ஒன் மோர் திங், ஓப்பனாக இருக்கிறதுனால கண்டாமினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ கம்பேரேட்டிவ்லி இதை நம்ம ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். க்ளோஸ்டு ஃப்ராக்சர் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், 2 போனுமே ஃப்ராக்சராக இருக்குது 2 கேஸ்லேயுமே. பட் க்ளோஸ்டு ஃப்ராக்சரில் பார்த்தீங்கன்னா உள்ள பிரேக்கேஜ் ஆகிருக்கு, பட் அவுட்டர் சாஃப்ட் டிஷ்யூ ஸ்கின் எல்லாமே காம்பேக்டாக இன்டாக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கிடையாது. பட் ஓப்பன் ஃப்ராக்சர் பாருங்கள், ஃப்ராக்சர் ஆகி சாஃப்ட் டிஷ்யூ மசில் எல்லாம் பியர்ஸ் பண்ணி ஸ்கின்னையும் பியர்ஸ் பண்ணி வெளில வந்திருக்கு. ஸோ ஈஸியாக கண்டாமினேட் ஆகும். சிவியர் பிளட் லாஸும் இந்த கேஸில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் கிளாசிஃபிகேஷன் இதுதான், பேஸ்ட் ஆன் தி ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வெதர் இட் இஸ் க்ளோஸ்ட் ஆர் ஓப்பன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் சிம்பிள் அண்ட் ஆர் காம்பவுண்ட் ஃப்ராக்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஈட்டியாலஜி பார்த்தோம். அடுத்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃப்ராக்சர் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கா இல்லையாங்கிறது. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 டைப் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு அன்டிஸ்பிளேஸ்டு, டிஸ்பிளேஸ் ஆகலை. செகண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கிறது. ஸோ undisplaced பார்ப்போம். These fractures are easy to identify by the absence of significant displacement. Displacement இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியாது. ஸோ இப்போ இந்த இமேஜும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள ஃப்ராக்சர் இருக்குது, பட் அந்த போன் நகர்ந்துறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. பட் ஹியர் we can see the bone is moved. மூவ் ஆகி அதை ஸ்கின்னை பிரேக் பண்ணி வெளில வந்திருக்கு. பட் சில கேஸில் மூவ் ஆகியிருக்கும், பட் ஸ்கின்னை பிரேக் பண்ணி வெளியில் வந்திருக்காது. பட் we can feel அந்த அலைன்மெண்ட் வந்து நகர்ந்து போயிருக்கிறது நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர் அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். ஸோ போன் வந்து பிரேக் ஆகி எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் அன்டிஸ்பிளேஸ்டு. ஒரு வேளை மூவ் ஆயிருந்தால் அதை நம்ம டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எ ஃப்ராக்சர் மே பி டிஸ்பிளேஸ் டியூ டு ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ் ஆகலாம். மசில் புல், கிராவிட்டி, இந்த 3 விஷயத்தினால என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா உடஞ்ச போன் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அகைன் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து 3 விதமாக நடக்கலாம். ஷிஃப்ட், ஆங்குலேஷன், ரொட்டேஷன். ஸோ ஷிஃப்ட் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய போன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக வர போன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது ஷிஃப்ட். அடுத்து ஆங்குலேஷன்னா இந்த மாதிரி ஆங்கிள் வர மாதிரி கட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகிருக்கு, இப்படி பிரேக் ஆகுறது 2 சைடுமே. ஸோ இந்த பார்ட் பார்த்தோன்னா ஒன்று தான் வந்து ஷிஃப்ட்டில் வந்து ஒரு பார்ட்டு தான் வந்து ஒரு செக்மெண்ட் தான் மூவ் ஆகிருக்கு. பட் ஆங்குலேஷனில் 2மே வந்து மூவ் ஆகிருக்கும். ரொட்டேஷன் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆன்டீரியர் வர பார்ட் அப்படியே போஸ்டீரியருக்கு திரும்பி இருக்கும், போஸ்டீரியர் அப்படியே ஆன்டீரியர் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா வி ஹாவ் டு கரெக்ட் தட். ஏன்னா மசில்ஸ் எல்லாம் இருக்குது சுற்றி. ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணி மறுபடியும் அந்த ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணி நார்மல் அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர்றது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான கேசஸாக இருக்கும். கம்பேரேட்டிவ்லி ஷிஃப்ட்டை விட பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, அன்டிஸ்பிளேஸ்டு, டிஸ்பிளேஸ்டு. ஸோ அன்டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது போன் வந்து டிஸ்பிளேஸே ஆயிருக்காது, அதாவது மூவ் ஆயிருக்காது.
டிஸ்பிளேஸில் எடுத்துக்கிட்டோம்னா மூவ் ஆயிருக்கும். எதனாலன்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸு, மசில் புல்லு, கிராவிட்டி, இந்த 3 விஷயத்தினால மூவ் ஆயிருக்கு. இதில் அகெயின் 3 சப் டிவிஷன்ஸ் இருக்குது. இது ஷிஃப்டாக இருக்கலாம். ஷிஃப்ட்னா ரைட் ஆர் லெஃப்ட் மூவ் ஆகுறது, ஆங்குலேஷன் இந்த மாதிரி ஆங்கிள் வர மாதிரி மூவ் ஆகுறது. இதுவுமே வந்து ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு எப்படி வேணாலும் இருக்கலாம். ரொட்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டையராகவே வந்து anatomical structure ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டர்ன் ஆகிடுது, கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சரோட சப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ தேர்டும் நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் பேட்டர்னை வச்சு என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர். இன் திஸ் ஃப்ராக்சர் த ஃப்ராக்சர் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி லாங் ஆக்சஸ் ஆஃப் தி போன். அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னா இதுதான், போனோட ஆக்சஸுக்கு பெர்பெண்டிகுலராக ஆப்போசிட்டாக கட் ஆகுறது. போனோட லென்த் வந்து இப்படி வெர்டிக்கலாக இருக்குது, பட் ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி க்ராஸாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர். ஸோ அதாங்க சொல்லியிருக்கோம், பெர்பெண்டிகுலர் டு தி லாங் ஆக்சஸ் ஆஃப் தி போன் அப்படின்னு சொல்லி. ஸோ போனோட ஆக்சஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. இதே போன் வந்து ஒரு வேளை ஹாரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா அங்கே வெர்டிக்கலாக கட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாவிக்கல் இந்த மாதிரியான ஃப்ராக்சர்ஸ் நம்ம பார்க்க முடியும். கிளாவிக்கல் போன் வந்து ஹாரிசாண்டலாக வரும் நமக்கு, பட் ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக நடக்கும். ஸோ போனோட ஆக்சஸ்க்கு ஆப்போசிட்டாக ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா அதுதான் டிரான்ஸ்வர்ஸாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஃப்ராக்சரில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் லைன் வந்து ஆப்ளிக்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு பெண்டிங் ஃபோர்ஸ்னால தான் இந்த ஃப்ராக்சர் வந்து வந்திருக்கும். எங்கே வந்து பேஷண்ட் வந்து விழும்பொழுது பெண்ட் பண்ணி விழுறாங்களோ அப்போ போன் ஃப்ராக்சர் ஆயிருந்தது அப்படின்னா தட் வில் பி அ ஆப்ளிக் ஃப்ராக்சர். ஸோ ஆப்ளிக் அப்படின்னா இந்த மாதிரி க்ராஸாக. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் நம்ம போய் இப்படி பெர்பெண்டிகுலராக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், பட் இது வந்து க்ராஸாக இருக்கும். ஸோ பெண்டிங் ஃபோர்ஸில் வரக்கூடியதான் இந்த ஆப்ளிக் ஃப்ராக்சர். கம்மிங் டு தி தேர்ட், ஸ்பைரல் ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்சரோட லைன் வந்து ஸ்பைரலாக வந்து ரன் ஆகும் இன் மோர் தென் ஒன் பிளேஸ் காஸ்ட் பை ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ இது ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்ளிக்ல வந்து பெண்டிங் ஃபோர்ஸ்னால வருது, பட் இதே ஸ்பைரல் ஃப்ராக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்விஸ்டிங் ஃபோர்ஸ், ட்விஸ்ட் ஆகி விழுறதுனால அந்த மாதிரி ஆகும். ஸோ ஸ்பைரலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, ஸோ இப்படி ஆரம்பிச்சு இது அப்படியே பின் பக்கம் போய் இந்த பக்கமும் வந்திருக்கும். பின்னாடி இந்த ரெட் மார்க்கிங் கொடுத்துருக்கிறது வந்து பின் பக்கமும் அதே மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பைரல் வந்து இப்படி வரும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து மறுபடியும் இப்படி வந்து ஸோ இப்படி ஒரு மாதிரி ஸ்பைரலாக வரக்கூடியதான் வந்து ஸ்பைரல் ஃப்ராக்சர். ட்விஸ்டிங் ஃபோர்ஸ்னால தான் இது வரும். அண்ட் ஃபோர்த் ஒன் கம்யூனியூட்டட் ஃப்ராக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது யூஸ்வலாக எதனால அப்படின்னா க்ரஷிங் ஆர் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால பயங்கரமாக க்ரஷ்ஷாக இருக்கும் அந்த இடம் அப்படின்னா எலும்பு வந்து துண்டா நிறைய செக்மெண்ட்ஸாக பிரிஞ்சு போடும் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ். இதில் பாருங்கள், இதில் வந்து ஆல்ரெடி இந்த ஏரியா வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இதில் அகெயின் 2 சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலாக போன் கிராஃப்ட் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்மெண்டல் ஃப்ராக்சர் எடுத்துக்கும் போது போன் வந்து 2 பார்ட்டாக இல்லாமல் அதாவது 2 ஃப்ராக்சர்ஸ் இருக்கும் ஒரே போனில். ஸோ நிறைய செக்மெண்ட் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட்டில் நமக்கு கிடைக்கும். பட் செக்மெண்டல் ஃப்ராக்சரில் 2 இடத்துல உடஞ்சிருக்கும், இந்த இடம். ஸோ 3 செக்மெண்ட் கிடைக்கும், 1 2 3. ஸோ 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ராக்சர்ஸ் வந்து இந்த இடத்துலையும் ட்ரீட் பண்ணணும், இந்த இடத்துலையும் ட்ரீட் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அதுதான் செக்மெண்டல் ஃப்ராக்சர். ஸோ பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் வச்சு இந்த 5 டைப் தான் இருக்குது. டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர் பெர்பெண்டிகுலராக வரும், ஆப்ளிக் ஃப்ராக்சர் ஆப்ளிக்காக அதாவது க்ராஸாக இருக்கும். எதனால பார்த்தோம்னா பெண்டிங் ஃபோர்ஸ்னால. தேர்ட் வந்து ஸ்பைரல் ஃப்ராக்சர் ஸ்பைரலாக ரன் ஆகக்கூடியது, ட்விஸ்டிங் ஃபோர்ஸ்னால நடக்கும். அடுத்து கம்யூனியூட்டட் ஃப்ராக்சர் மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும், க்ரஷிங் ஃபோர்ஸ் இல்லாட்டி கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால வரக்கூடியது. லாஸ்ட் செக்மெண்டல் ஃப்ராக்சர் 2 ஃப்ராக்சர் லைன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில். ஸோ செக்மெண்ட் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஈட்டியாலஜி, செகண்ட் வந்து பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், தேர்ட் வந்து பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஃப்ராக்சர், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பேஸ்ட் ஆன் பேட்டர்ன். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு சிலது இருக்குது. ஸோ அது என்னன்றது இப்போ பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்டோட காம்ப்ளெக்சிட்டியை வச்சு ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியுது அப்படின்னா சிம்பிள் ஃப்ராக்சர், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்சர் இன் 2 pieces யூஸ்வலி ஈஸி டு ட்ரீட் இஸ் கால்ட் சிம்பிள் ஃப்ராக்சர். எக்ஸாம்பிள் டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர், இந்த ஆப்ளிக் ஃப்ராக்சர் இதெல்லாம் ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர், ஃப்ராக்சர் இன் மல்டிபிள் பீசஸ்
யூஸ்வலி டிஃபிகல்ட் டு ட்ரீட். இதுதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கம்யூனிட்டட். ஸோ இதில் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆப்டிக்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏரியாவில் தான் பிரச்சனை, ஸோ ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். பட் கம்யூனிட்டட் ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் உடஞ்சி இருக்குது, ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுலாம் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஈஸியாக ட்ரீட் பண்ண முடிஞ்சால் சிம்பிள் ஃப்ராக்சர், கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக இருந்தது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன், பேஸ்ட் ஆன் குவாண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் காசிங் ஃப்ராக்சர். எவ்வளோ ஃபோர்ஸில் அவங்க விழுந்திருக்காங்க அந்த ஃபோர்ஸை பேஸ் பண்ணி இந்த கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் பார்க்கும்போது ஹை வெலாசிட்டி ஃப்ராக்சர், லோ வெலாசிட்டி ஃப்ராக்சர்னு ரெண்டு விதமான ஃப்ராக்சர் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஹை வெலாசிட்டி ஃப்ராக்சர் எடுத்துக்கும் போது தீஸ் ஆர் ஃப்ராக்சர் சஸ்டைன்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சிவியர் ட்ராமா ஃபோர்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ்னால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் ஹை வெலாசிட்டி ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து டிராஃபிக் ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம நிறைய வந்து பார்க்க முடியும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் இருக்கும், டீவாஸ்குலரைசேஷன், அதாவது போனோட எண்டுக்கெலாம் வந்து ப்ராப்பராக பிளட் சப்ளை இல்லாமல் இருக்கலாம், நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹை வெலாசிட்டி ஃப்ராக்சர். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிறைய கேஸ் வந்து நம்மக்கிட்ட அன்ஸ்டேபிளாக வருவாங்க, ஹீல் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும், ரொம்ப ஸ்லோவாக வந்து ஹீல் ஆகும், இட் மே டேக் இயர்ஸ். நெக்ஸ்ட் லோ வெலாசிட்டி ஃப்ராக்சர், அப்படியே அதுக்கு ஆப்போசிட் மைல்டான ட்ராமாட்டிக் ஃபோர்ஸில் வந்து விழக்கூடியது. ஸோ இது யூஸ்வலாக வந்து நம்ம கீழே எங்கேயாவது விழுந்துடுறோம் அப்படின்னா அப்போ நடக்கக்கூடியது இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி இருக்கும். ஸோ அதனால் ஹீல் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு நமக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஸோ 3 monthஸில் சரியாயிடும், இல்லை 6 monthஸில் சரியாயிடும், பேஸ்ட் ஆன் த சைட், எந்த சைட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அது மீன் எந்த போன் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது வீக்ஸ் கணக்கில் ஆகுமா இல்லை மந்த்ஸ் கணக்கில் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஹை வெலாசிட்டி ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டியூரேஷன் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். மற்ற இன்னும் அவங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் வேறு என்னென்ன சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அந்த அவுட்கம் வந்து இருக்கும். ஸோ அங்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ். ஸோ ஃப்ராக்சர் அப்படின்னா சிம்பிளாக போனோட கண்டினியூட்டியில் பிரேக்கேஜ் இருக்கிறது. ஸோ அதில் நான் நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஈட்டியாலஜி, அதில் ட்ராமாட்டிக், பேத்தாலஜிக், ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். அடுத்து பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இதில் க்ளோஸ்டு, ஓப்பன் ரெண்டு இருக்குது. இதில் சிம்பிள் காம்பவுண்ட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கா ஆகலையா. ஸோ அதுதான் ஆயிருந்தது அப்படின்னா இட் மே பி அ ஷிஃப்ட், ஆங்குலேஷன் ஒரு ரொட்டேஷன். ஸோ கம்மிங் டு பேட்டர்ன், இது டிரான்ஸ்வர்ஸாக இருக்கலாம், ஆப்ளிக்காக இருக்கலாம். ஆப்ளிக்காக இருந்தால் அது பெண்டிங் ஃபோர்ஸு, ஸ்பைரலாக இருந்தால் ட்விஸ்டிங் ஃபோர்ஸு, கம்யூனிட்டடாக இருந்தால் கம்ப்ரெஸ்ட் ஆர் க்ரஷிங் ஃபோர்ஸு. லாஸ்ட் வந்து செக்மெண்டல். ஸோ இது இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத காம்ப்ளெக்சிட்டியை வச்சு பிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் சிம்பிள் ஃப்ராக்சர், காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர். ஈஸியாக ட்ரீட் பண்ண முடிஞ்சால் சிம்பிள், ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர். லாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் குவாண்டம் ஆஃப் ஃபோர்ஸை வச்சு ரொம்ப ஸ்பீடாக சிவியர் டேமேஜில் வந்திருக்கு அப்படின்னா அதை ஹை வெலாசிட்டி ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரீட். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பிளட் லாஸ் இருக்குது, ஹீல் ஆக நிறைய டைம் எடுக்கும், அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க பேஷண்ட். அதுதான் ஹை வெலாசிட்டி ஃப்ராக்சரில் நோட்டிசபிளான பாயிண்ட். லோ வெலாசிட்டி ஃப்ராக்சர் வந்து யூஸ்வலாக ஃபாலோ ஆகிறதுனால வரக்கூடியது. ஸோ சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி வந்து பெருசாக எதுவும் இல்லாதனால ஹீலிங்கை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா லோ வெலாசிட்டி ஃப்ராக்சர் எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். ஹை வெலாசிட்டி ஃப்ராக்சர்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர், பிகாஸ் இட் மே பி சேலஞ்சிங். ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்சர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ஆன் பேட்டர்னுக்கும், அடுத்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம். ஸோ இந்த டயக்ராம்ஸ்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக வரைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Hope you understand. If you have any doubts, let me know in comment. Thank you.